எதிர்கால தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் நவீன அறிவியல் குறித்து பள்ளி மாணவர்களுக்கான கோவையில் அர்பன் ஷீல்ட் சாம்பியன்ஷிப் போட்டி. கோவையில் ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜி சார்பாக மாணவர்களின் கற்றல் திறனை வளர்க்கும் விதமாக ஸ்ட்ரீம் எனும் அறிவியல் தொழில்நுட்ப ரோபோட்டிக்ஸ் பொறியியல் கலை மற்றும் கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மாணவர்களின் நவீன தொழில்நுட்ப திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் ரோபோட்டிக் கலை மற்றும் கணிதம் தொடர்பான துறைகள் இணைந்த ஸ்ட்ரீம் சாம்பியன்ஷிப் போட்டிகளை கோவையில் முதன்முறையாக நடத்தியது. கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுஷிதா மகாலில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக என்ஏபிள் நிறுவனர் சிபி ஆனந்த் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். பள்ளி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக இதில் கோவை உட்பட வெளி மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களின் புதுமை தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கோடிங் 3D மாடலிங் மற்றும் பென் ஆர்டிஸ்ட் பாப் தி பில்டர் ரோபோ மேஷ் டெக்பைட் என புதிய முறையில் போட்டிகள் நடைபெற்றன. இதுபோன்ற போட்டிகளில் மாணவர்களின் கற்றல் திறன்கள் அதிகரிப்பதோடு எதிர்கால தொழில்நுட்பங்களின் ஆரம்ப நிலையை எளிதில் மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்தார். போட்டியின் நடுவர்களாக பங்கேற்று துறை சார்ந்த வல்லுநர்கள் விவேக், பிரபு, மகேஷ், குமார், கார்த்திக், தீபா, திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்களை தேர்வு செய்தனர். தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.